அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பு நீங்கி தெளிவு பிறக்கும் மாதமாக திகழ்கிறது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுவதில் சிறிது சிரமங்கள் இருக்கும். அத்தோடு மட்டுமல்லாமல் செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு இருந்தாலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். தன்னம்பிக்கை பிறக்கும். வேலையை பொறுத்தவரை வேலை செய்யும் இடத்துல பணி சுமை அதிகரிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழிலை முன்னேற்றுவதற்குரிய வழிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்குது. முருக பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு பணவரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். இருப்பினும் வீண் விரயங்களை தவிர்ப்பதும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதினால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் வகையில் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை மறைமுகமாக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனம் தேவை. வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கு. மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சவாலான மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது. வரவை விட செலவு அதிகமாக இருக்கு. இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை குறைவாக இருக்கும். இருப்பினும் எந்த வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தி செய்வதன் மூலம் உயர் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டையும் சலுகையும் நீங்கள் பெற முடியும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எனினும் மறைமுகமான எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு. மேலும் இந்த மாதம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் விவேகத்துடன் செயலேற்ற வேண்டிய மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கு. சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றி தரும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் வகையில் இருக்கு. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிகழப்போகிறது. வேலையை சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் பெற முடியும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் காரிய வெற்றி ஏற்படக்கூடிய மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிரச்சனைகள் வராமல் தவித்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு யாரையும் புண்படுத்தாத வரை நடந்து கொள்வது நல்லது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு. அதனை திறமையாக செய்து முடிப்பதும் விரும்பிய இடம் மாற்றத்தையும் பெற முடியும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும். இருப்பினும் உங்களுடைய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் கவனத்துடன் நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் ராமபிரான வழிபட்டு வாருங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புத்தி கூர்மையுடன் செயலாற்றக்கூடிய மாதமாக திகழப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும்.
உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். வேகத்தை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிகழப்போகிறது. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதில் சில தடைகள் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் அமைதியுடன் செயல்படக்கூடிய மாதம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இல்லாமல் சிறிய உபாதைகளாக இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை திறன்பட செய்து முடிப்பதன் மூலம் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும். நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்ற இறக்கங்கள் தென்படும். மருத்துவ ரீதியாக செலவுகள் உண்டாகும். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய பைரவரை வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் சவால்களை சந்திக்கும் மாதமாக திகழப்போகிறது. வேலையை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் என்றாலுமே பண விஷயத்தில் சவாலாக இருப்பது உங்களுக்கு நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் விரைவில் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வேலையை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு பணவரவு ஏற்படக்கூடும். இதனால் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்பும் உண்டாகும். வருமானத்தை பொறுத்தவரை அதிகரிப்பதில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் வகையில் இருக்குது. ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடியதாக இருக்குது. வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். கடின உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியே தரும். இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஏமாற்றங்களை சந்திக்கும் மாதமாக திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். வரவை விட செலவு குறைவாகவே இருக்குது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். காதல் திருமணம் கைகூடி வரும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாகும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. தொழிலை முன்னேற்றுவதற்கான மேற்கொள்ளும் முயற்சிகள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ நீங்கள் நடராஜ பெருமாளை வழிபட்டு வாருங்கள். மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஒருவேளை ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டும் யோகம் உண்டாகலாம். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு. வேலையை திறன்படன் பொறுமையுடன் செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும்.
தொழிலில் முன்னேற்றகரமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் முன்பதாக தீர விசாரித்து செயல்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழப் போகிறது. நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.